ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றது முன்னாடி இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ, பிசி, டிஎன்பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளா இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா மார்ச் 1 முதல் டிஎன்பிசிக்கான கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அது மாதிரி எஸ்ஐக்கான கிளாஸ், எஸ்ஐ அண்ட் பிசிக்கான ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னாக்கா, ஸோ 8000 ரூபாய் மதிப்புள்ள கிளாஸ் வந்து பார்த்தோன்னா 50% ஆஃபர்ல 4000 ரூபாய்க்கு தரும். இது ஒன்று. பிளஸ் வந்து பார்த்தோன்னா இதுல வந்து புக்ஸ் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கே டோர் டெலிவரி, சரியா, புத்தகங்கள் வந்து பார்த்தோன்னா கொரியர் மூலமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா டெஸ்ட் பேட்சுமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தோன்னா ஆன்லைன் கிளாஸும் அவைலபிளா இருக்கும், உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ கிளாஸுமே அவைலபிளா இருக்கும், சரியா. இந்த எல்லா ஃபெசிலிட்டி சேர்ந்து ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா குறைவான ஒரு அமௌண்ட் தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா அரசு அதிகாரியாக வேண்டும் அப்படின்ற உங்கள் கனவை நினைவேற்ற போறிய ஸோ ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக உங்க எல்லாருக்கும் பார்த்தோன்னா மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம், சரியா. ஓகே. ஸோ அடுத்து இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல போயிட்டு இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 7ல ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒரு 30 கொஸ்டின் போட்டாச்சு. இது எல்லாமே பார்த்தோன்னா எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்க பார்க்காம இருந்தா அதுக்குள்ள போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது கொஸ்டின் நம்பர் 7ல 31ல 60 வரையும் நீ கொஸ்டின் பார்க்க போறோம், சரியா. ஸோ நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டே வரேன், நீங்களும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா போட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 1, உலகின் மிக நீண்ட கடற்கரை எது? உலகின் மிக நீளமான கடற்கரை எது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டினான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மியாமி கடற்கரை இஸ் ரைட். மியாமி கடற்கரை என்பது சரியான விடை. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அமெரிக்கால தாங்க. இதான் பார்த்தீங்கன்னா மியாமி கடற்கரைன்னு சொல்லும்போது அமெரிக்கால வந்து காணப்படுகிறது. ஸோ 2வது நீளமான கடற்கரை, உலகின் 2வது நீளமான கடற்கரைன்னு சொல்லும்போது மெரினா கடற்கரை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மெரினா பீச், சரியா, சென்னையில் இருக்குது. அடுத்து ஓம் கடற்கரை அப்படின்னு சொல்லும்போது கர்நாடகா மாநிலத்தில் காணக்கூடிய கடற்கரை வந்து ஓம் கடற்கரை. அது வெயில் போடும்போது ஷேப் அதுனா ஓம் அப்படின்னு நம்ம எழுதுவோம், அந்த ஷேப்ல இருக்கிறதுக்கு பேரு ஓம் கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. மலபார் கடற்கரை, மலபார்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ மலபார்னா எது? கேரளா. அப்ப கேரளா கடற்கரை தான் மேற்கு கடற்கரை தான் பண்ணுவாங்க மலபார் கடற்கரைன்னு அழைப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 2, உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை. உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப செயல்பட எரிமலை கூட என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, எரிமலை குழம்பு, அதாவது பாறை குழம்பை வெளிவிட்டு கொண்டே இருந்துச்சுன்னா அது பேரு செயல்படும் எரிமலை. இப்ப வந்து உறங்கும் எரிமலை அப்படின்னா எப்போ வேணா என்ன பண்ண போகுது, எரிமலையை வெடிக்கும். எப்படி தூங்கிக்குது, 100 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ ஒரு 3 வருஷம் கழிச்சோ இல்ல ஒரு 6 மாசம் கழிச்சோ எரிமலையை வெளிவிட்டுச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா உறங்கும் எரிமலை அப்படின்னு கொடுப்பாங்க. சில எரிமலைகள் வந்து தனிந்த எரிமலை அப்படின்னு கொடுப்பாங்க. என்னன்னாக்கா இதுக்கப்புறமே எப்போதுமே என்ன பண்ணாதது, பாறை குழம்பை வெளிவிடாது அப்படின்ற எரிமலை வந்து பார்த்தோன்னாக்கா தனிந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டா போயிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கேட்கறது என்னன்னா, உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் சரியான விடைய பார்த்தோன்னா மௌனலா, சரியா. மௌனலா போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பினாடுபோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவுமே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை தான். செயின்ட் ஹெலன் தீவுலுமே பார்த்தீங்கன்னா செயல்படும் எரிமலை எடுத்துக்காட்டு தான். ஸோ பாரன் தீவு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செயல்படும் ஒரே ஒரு எரிமலைனா பாரன் தீவு எங்க இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுல வந்து காணப்படுகிறது. ஸோ கிளிமஞ்சாரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது எங்க இருந்து பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவில் உயரமான சிகரம் பார்த்தோன்னா கிளிமஞ்சாரோ. இது வந்து பார்த்தோன்னா ஒரு தனிந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு, சரியா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம இருக்கிற பார்த்தோன்னா நம்ம ஊர் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி பார்த்தா திருவண்ணாமலை. இங்க திருவண்ணாமலை எல்லாருக்கும் ஃபேமஸா பார்த்தோன்னா கோவில், அண்ணாமலையார் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்க கிரிவலம் ரொம்ப ஃபேமஸ். உலகத்துல எங்க கிரிவலம் சுத்தினாலும் சரி திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. ஸோ அப்ப அந்த கிரிவலம் சொல்லும்போது தீப திருவிழா ரொம்ப ஃபேமஸா கொண்டாடுவாங்க. இந்த தீப திருவிழா ஒரு மலைக்கு மேல தீபம் ஏத்துவாங்க. அது ஏன் ஏத்துறாங்கன்னு எதிர்பார்க்கும் போது இது ஒரு காலத்துல செயல்படும் எரிமலையா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா எரிமலை பாறை குழம்பை வெளியிட்டு இருக்குது. அந்த பாறை குழம்பின் காரணமாக அக்னி ஸ்தலமாக, சரியா, மிக சிறந்த ஸ்தலங்கள்ல சிவனை பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்தலமா இது வந்து வணங்கிட்டு வராங்க. அப்ப திருவண்ணாமலை சொல்லும்போது இது ஒரு காலத்துல இருந்து அந்த எரிமலையா இருந்தது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது செயலற்ற எரிமலைக்கு எடுத்துக்காட்டா குறிப்பிடலாம், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 3, பன்னாட்டு தாய்மொழி தினம். பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்போ அனுசரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா February 21. February 21 பன்னாட்டு தாய்மொழி தினம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ் மொழி ஒரு நாடு, இந்திய மொழி ஒரு நாடு. ஸோ அது மாதிரி பார்த்தோன்னா ஒரு நாடு இதுக்கு போய் கொடுத்துருப்பாங்க. இப்போ பன்னாட்டு தாய்மொழி தினம் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் எல்லா மொழிகளுக்கும் ஒரு தினம் வச்சு அனுசரிக்கப்படுது. அதுதான் பார்த்தோன்னா
பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்போன்னா பிப்ரவரி 21 பன்னாட்டு தாய்மொழி தினமா கொண்டாடப்படுகிறது. இப்போ ஜூலை 11 சொல்லும்போது உலக மக்கள் தொகை தினம். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 போயிருப்பாங்க. மார்ச் 22 உலக நீர் தினம், சர்வதேச நீர் தினம், உலக நீர் தினம், பன்னாட்டு நீர் தினம் எது கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஸோ மார்ச் 22 குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 4, அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது? அதிக அளவில் நீர் செய்யும் நாடு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த நாடு போகும்போது ஆப்ஷன் டி சீனா இஸ் ரைட் ஆன்சர். சீனால பார்த்தீங்கன்னா முப்பள்ளத்தாக்கு அணை, அதாவது திரிகாஸ் அணை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. திரிகாஸ் டேம் இதுதான் உலகில் மிகப்பெரிய டேமாக கொடுத்துருப்பாங்க. அங்கதான் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதனால சீனா இஸ் ரைட் ஆன்சர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ தமிழ்நாடு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருப்பாங்க காற்றாலை உற்பத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அணு மின்சாரம். ஸோ அதுக்கப்புறம் இருப்பாங்க அணு மின்சாரம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். காற்றாலை உற்பத்தியில இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். சோலார் பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கமுதி இதுதான் ஃபர்ஸ்ட். இதெல்லாமே பவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா அனல் நீர் மின்சாரம் கொடுக்கும்போது ஸோ முதல் என்ன பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் உற்பத்தி செய்யப்பட்ட நீர் மின்சாரம் சொல்லும்போது ஸோ எங்க ஆரம்பிச்சோம்னா பரிதாபாத் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட தலைமையகம் சொல்லும்போது டார்ஜிலிங். இதோட தலைமையகம் வந்து டார்ஜிலிங். இப்போ வந்து சர்வதேச அப்படின்னு போது இந்திய நீர்மின் சக்தியோட தலைமையிடம் சொல்லும்போது டார்ஜிலிங் போயிருப்பாங்க. அதோடைய தலைமையிடம் ஸோ முதல்ல எங்க ஆரம்பிச்சோன்னா பரிதாபாத்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5, தற்காலி கடற்கரை எங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஆப்ஷனை பாருங்க, தெரியுதா தெரியலையோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு வாட்டி பாருங்க. எல்லாமே மூணு. அப்ப ரேண்டமா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3 கெஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ தற்காலி கடற்கரைனா மகாராஷ்டிரா 1க்கு 3. அடுத்து ஓம் கடற்கரை இப்போதான் சொன்னேன். ஓம் கடற்கரைனா இது கர்நாடகா ஓம் வடிவில் காணப்படும் சொல்லிட்டு. அப்ப 3, 4. ஸோ 3, 4 எங்க ஸ்டார்ட் ஆகுது? இது ரிஜெக்ட், பிக்கு இது சிக்கு இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். அக்குதா கடற்கரைன்னு சொல்லும்போது அழகிய கடற்கரை, அக்குதா கடற்கரை. ஸோ ஜென்ரலா பசங்க என்ன பண்ணுவாங்க, கோவாக்கு போலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட யோசிப்பாங்க. அப்ப அக்குதா கடற்கரை என்பது கோவா. அக்குதானா கோவா கடற்கரையை போயிருப்பாங்க. ஸோ வர்க்கலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலையில் சிறந்த இடம் சொல்லும் போது நம்ம பார்க்கலாம். ஸோ சிற்ப கலை அந்த மாதிரி கலைகள் எடுக்கும்போது சரி, இந்த வர்ம கலைகள் இதெல்லாம் சொல்லும் போது கேரளா மக்களை குறிப்பிடுவாங்க. சரி, அதனால வந்து பார்த்தோன்னா அப்போ வர்க்கலை கடற்கரைனா கேரளா. அப்போ 3, 4, 2, 1. ஸோ 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி இஸ் ரைட். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. இந்த பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் பண்ணவே மீதி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 6, மைக்காவின் முக்கிய தாதுக்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உலக அளவில் மைக்கா உற்பத்தியில் முன்னிலை வைக்கும் நாடாக ஸோ இந்தியாவும் ஒரு பகுதி. இந்தியாவும் முன்னிலை வகிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இடம் சொல்ல முடியாது, முன்னிலை வகிக்கிறதுன்னு சொல்லலாம். சீனாவும் சரி இந்தியாவும் சரி உலக அளவிலே அதிகப்படியான மைக்காக்களை உற்பத்தி பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட முக்கிய தாது சொல்லும் போது ஒன்று பார்த்தீங்கன்னா பயோடோட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாஸ்கோபைட் பயோடோட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்து. அதனால ஆப்ஷன் டி, பி அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். இப்போ பாக்சைட் அப்படின்னு சொல்லும்போது அலுமினியத்தின் முக்கிய தாது. பாக்சைட் எடுத்துட்டாக்க அலுமினியத்தின் முக்கிய தாது எது? பாக்சைட் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 7, வெள்ளி உற்பத்தியில் உலகில் முன்னிலை வைக்கும் நாடு எது? வெள்ளி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டம் ஏஜி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ என்பது சரியான விடை. மெக்சிகோல தான் உலக அளவில் வெள்ளி உற்பத்தி என்ன பண்ணாங்க முன்னிலை வைக்கிறது. ஸோ ஆஸ்திரேலியா சொல்லும் போது அவங்களுடைய பணப்பயிர் எது? ஆட்டு உரம். அவங்களுடைய பணப்பயிர் என்னத்தா ஆட்டு உரம் வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து தங்க இருப்பு, உலக அளவில் அதிக அளவு தங்கத்தை உற்பத்தி செய்யும் நாடு அப்படிங்கிறது போது சீனா. அதிக அளவு இருப்பு எங்க வச்சிருக்கான்னு சொல்லும் போது ஆஸ்திரேலியா இருப்பு அதிகமா வச்சிருப்பாங்க. சிலி அப்படின்னு சொல்லும் போது தாமிர உற்பத்தியில் அதிக அளவு, உலக அளவில் தாமிர உற்பத்தியில் முன்னிலை வைக்கும் நாடுன்னு சொன்னாக்க தென் அமெரிக்காவில் காணப்படுகின்ற சிலி நாடு கொடுத்திருப்பாங்க. சரியா? சீனா அப்படின்னு சொல்லும் போது நிறைய அவங்க தான். சரியா? பொதுவாக கனிம வளங்கள் தாது பொருட்கள் வளங்கள்ல அதிக அளவு முன்னிலை வைக்கும் நாடுன்னு சொன்னாக்க அது சீனா தான் போயிருப்பாங்க. ஸோ அவங்க வாட்டர் பிசினஸ் எடுத்தாலும் சரி, அவங்க வந்து தங்கம் எடுத்தாலும் சரி, நிலக்கரி எடுத்தாலும் சரி, பட்டு எடுத்தாலும் சரி, இரும்பு உற்பத்தி எடுத்தாலும் சரி, இது எல்லாத்துலயும் யார் ஃபர்ஸ்ட்? காஃபி, தேயிலை எல்லாமே யார் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது சீனா தான் பார்த்தோன்னா முதலிடத்தை உலக அளவிலே சீனா தான் முதலிடத்தை வைப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 38, தமிழகத்தில் பாக்சைட் படிவுகள் எந்த மாவட்டத்தில் அதிகம் காணப்படுது? எந்த மாவட்டத்தில் அதிக அளவு காணப்படுகிறது அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ 2 விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்னு பாக்சைட் சொல்லும் போது அலுமினியம் சொல்லும் போது சேலம்ல போயிருப்பாங்க. சரியா? ஒன்னு அலுமினியம் உற்பத்தியும் சரி, ஹேமடைட் அப்படின்னு சொல்லும் போது இரும்பு, ஹேமடைட் இருக்கும்போது இரும்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேமடைட் இரும்போட முக்கிய தரிமம் பார்த்தீங்கன்னா ஹேமடைட்னு போயிருப்பாங்க. பாக்சைட்னா அலுமினியம் உற்பத்தியும் சரி, அதுக்கப்புறம் ஹேமடைட் இரும்பு உற்பத்தியும் சரி சேலம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சேலம்ல அதிக அளவு உற்பத்தி பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 39, பனாமா கால்வாய் வெட்டப்பட்ட ஆண்டு.
பனாமா கால்வாய் வெட்டப்பட்ட ஆண்டு 1914. 1914 தான் என்ன பண்ணிருப்பாங்க, பனாமா கால்வாய் வந்து வெட்டியிருப்பாங்க. சரியா, மத்திய தரைக்கடலையும் அமெரிக்கா என்ன பண்ணி எண்ணிக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து கொடுத்திருப்பாங்க பனாமா கால்வாய். இது வெட்டப்பட்ட ஆண்டு 1914 எடுத்துட்டு போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 40. உலக மத நல்லிணக்க தினம். உலக மத நல்லிணக்க தினம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று கூடி ஒன்னா செலிப்ரேட் பண்ற ஒரு டே தான் கொடுப்பாங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல வர 3வது சண்டே. ஜனவரி மாசத்துல வர 3வது சண்டே என்ன பண்ணுவாங்க, அனுசரிப்பாங்க. ஜனவரி மாசம் முதல் வாரம் அப்படின்னு சொல்லும்போது வேட்டி வாரமா கொண்டாடப்படும். சாலை பாதுகாப்பு வாரமா என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டாடி இருப்பாங்க. வேட்டி வாரம் மற்றும் சாலை பாதுகாப்பு வாரமாகவுமே ரெண்டுமே அதுதான் கொண்டாடி இருப்பாங்க. சரியா, ஸோ அடுத்து போலாம். கொஸ்டின் நம்பர் 41. மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ஆப்ஷனும் பாருங்க, ஆப்ஷன் எல்லாமே தமிழ்நாடு. ஆப்ஷன் எல்லாமே தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் போயிடுறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லும்போது சூரிய ஆற்றல் திட்டம் சொல்லும்போது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி இங்கதான் பார்த்தோம்னா சூரிய ஆற்றல் மூலம், அதாவது சோலார் பவர் பிளான்ட்ல வந்து அதிக அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இடமா கமுதி வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த முப்பந்தல் ஆரல்வாய் மொழி, முப்பந்தல் மற்றும் ஆரல்வாய் மொழி இது ரெண்டுமே பார்த்தோன்னா காற்றாலை உற்பத்தியில பார்த்தீங்கன்னா முன்னிலை வைக்கிறது. காற்றாலை உற்பத்தியில முன்னிலை வைக்கிறது நெய்வேலி அப்படின்னு சொல்லும்போது என்எல்சி நிறுவனம், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்எல்சி சொல்லும்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க தெர்மல் பவர் பிளான்ட். இது வந்து தெர்மல் பவர் பிளான்ட் கொடுத்திருப்பாங்க, அனல் மின் நிலையம். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட் அனல் மின் நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை வைக்கிறது. இந்தியாவில் கிடைக்கக்கூடிய 60% நெய் அதாவது பார்த்தீங்கன்னா லிக்னைட் கொழுப்பு நிலைக்கரி வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் மட்டுமே கிடைக்கிறது. சரியா, 60% அபவ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நெய்வேலியில் மட்டுமே கிடைக்கிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 42. பெரியார் தேசிய பூங்கா எங்க உள்ளது? பெரியார் தேசிய பூங்கா எங்க உள்ளது? நம்மளால யோசிச்சிருப்பான், பெரியார் அப்படின்னாக்கா ஈஸ்ட் பிலாங்ஸ் டு தமிழ்நாடு, அப்ப ஆன்சர் தமிழ்நாடு அப்படின்னா அது தவறு. அது தவறானது. ஏன்னா பெரியார்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவு எங்க வச்சிருப்பான்னா கேரளா. அவருடைய நினைவு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஒரு தேசிய பூங்கா தான் இருப்பாங்க பெரியார்னு பெயர் வச்சிருப்பேன். ஏன்னா அவர் வைக்கம் வீரன் சொல்லும்போது அந்த கோவிலுடைய போராட்டத்துக்கு எல்லாமே நிறைய கடமையாட்டுதால அவருடைய நினைவை பறைசாற்றும் வகையில் அந்த பூங்காக்கு வந்து தலைவர்கள் தேசிய தலைவர் பெயர் வச்சிருப்பாங்க. இப்ப வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நீலகிரி வந்து பார்த்தோன்னா ஊட்டி நமக்கு தெரியும் எல்லாருமே. அந்த இடத்துல பார்த்தோன்னா இப்ப வந்து இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் வச்சிருப்பாங்க. முதுமலை காடுகள் வந்து வனவிலங்கு சரணாலயம் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்திரா காந்தி சொல்லும்போது இப்போ அவங்க வந்து இந்திரா காந்தினா இந்தியா கிடையாது, சரியா தமிழ்நாடு கிடையாது. அதனால தமிழ்நாட்டிலும் கிடையாது. தலைவர்களோட பெயரை எங்க ஒன்றா வைப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது நமக்கு. ஸோ தமிழ்நாடு இருக்கும்போது பார்த்தோன்னாக்கா நமக்கு இந்திரா காந்தி தேசிய வனவிலங்கு பூலியம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 43. சுற்றுலா வகைகளில் மிக பழமையான சுற்றுலாவிலே மிக பழமையான சுற்றுலா அப்படின்னு சொல்லும்போது சுற்றுலாவை பற்றிய படிக்கிற படிப்பு வந்து கார்ட்டோனோகிராஃபி அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய சுற்றுலானா சமய சுற்றுலா. பழைய சுற்றுலா சொல்லும்போது சமய சுற்றுலா தான் கொடுத்துருப்பாங்க. சரியா, இதுதான் சமயம் சார்ந்து மதம் சார்ந்து கோவிலுக்கு போற சுற்றுலா தான் அதிகம். அதனால சமையல் சுற்றுலா என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 44. ஐரோப்பிய இனத்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுறார்கள்? ஸோ அவங்களுடைய உருவம், அவங்களுடைய வகைப்பாடு, அவங்க தட்பவெப்ப நிலை, அதை பொறுத்து அவங்க இனத்தை வந்து வகைப்படுத்துறாங்க. ஐரோப்பியர்கள் சொல்லும்போது இருப்பாங்க பொதுவா வெள்ளையா இருப்பாங்க. அவங்க தலைமுடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷா இருக்கும், வெள்ளையா இருப்பாங்க. அவங்க மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும், ஒல்லியா இருப்பாங்க. இந்த ஸ்கின் டோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலரா இருக்கும். ஏன்னா அங்க வந்து வெயில் கம்மியா இருக்கும், துருவ பகுதி. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காகச இனங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா நிக்ராய்டு அப்படின்னு சொன்னாக்கா நீக்ரோஸ் அப்படின்னா அதாவது இந்த பூமி நம்ம எடுப்போம். பூமி சொல்லும் போது ஜியாய்டு ஷேப் அல்லது கோள வடிவுன்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த சென்டர் பகுதி இப்படி எடுத்துருன்ற பட்சத்துல இந்த வட்டத்தோட சென்டர் எங்க அதிகமானு பார்த்தோன்னா இந்த இடத்துல அதிகமா இருக்கும். இந்த இடத்துல நீளம் வந்து அதிகமா இருக்கல, இது துருவ பகுதி, கீழே துருவ பகுதி. இங்க வந்து 14 கிலோமீட்டர் கம்மியா இருக்கும். இங்க அதிகமா இருக்கிறதுல இந்த ஷேப்பில் தானே பண்ணுது சூரிய கதிர்வீச்சு நேராக செங்குத்தாக விழும் பகுதி தான் இந்த பகுதி. எங்க செல்லுது அங்கெல்லாம் வெப்பம் அதிகமா இருக்கும். ஸோ அது எங்க போகுதுன்னு பார்த்தோன்னா ஆப்பிரிக்கா பகுதியில் அதிகமா கிராஸ் பண்ணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருப்பாங்க நீக்ரோ மக்கள் வந்து இருப்பாங்க. நீக்ரோயிடு அப்படின்னா கருப்பா இருக்கிற மக்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ காக்சைடுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இவங்க வந்து இருப்பாங்க. சரியா, அடுத்த பாருங்க. கொஸ்டின் நம்பர் 45. முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ராபர்ட் பாயில். இவர் வெல் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. வேதியியலில் தந்தை என்று அறியப்படுவர் யாருன்னு பார்த்தோன்னா ராபர்ட் பாயில் அவர்கள் கொடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஜான் டால்டன். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா முதல்ல 1808 இருப்பாரு அணு கொள்கையை வெளியிட்டிருப்பாரு. 1808 அணு கொள்கையை வெளியிட்டிருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் இவர் வந்து பார்த்தோன்னா 1813 தனிமம் இருக்குல்ல, இந்த தனிமத்தை வந்து பார்த்தோன்னா குறியீடுகளை, அதாவது ஆங்கில குறியீடுகளை, சரியா ஆங்கில குறியீடுகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் இவர் தான் உருவாக்கி இருப்பாரு.
ரூதர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் ஏர்னஸ்ட் ரூதர் ஃபோர்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரணத்தை பண்ணியிருப்பாரு. ஸோ அணுக்கரு கண்டுபிடிச்சு அணுவின் மையத்தில் அணுக்கரு காணப்படுறது அணுக்கருவை கண்டுபிடிச்ச டேனியல் ரூதர் ஃபோர்டு. அது மட்டும் இல்லாம நைட்ரஜனை கண்டுபிடிச்சவர்னு பார்த்தீங்கன்னா டேனியல் ரூதர் ஃபோர்ட் அவர்கள் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 46. ஆஸ்பிரின் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்டிபயோட்டிக்கா, மயக்க மருந்தா, இல்ல ஆன்டிபைரட்டிக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆன்டிபைரட்டிக் என்பது சரியான விடை. இந்த ஆன்டிபைரட்டிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னாக்கா வலி நிவாரணி, அதாவது பெயின் கில்லர் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுரம் அடிக்குது இல்ல, அந்த ஜுரத்தை குறைக்க, காய்ச்சலை குறைக்கும் மருந்தாக பயன்படுவது தான் இது ஆன்டிபைரட்டிக். ஸோ ஆஸ்பிரின் ஒரு ஆன்டிபைரட்டிக். எல்லாருக்குமே தெரிஞ்ச மிக சிறந்த ஆன்டிபைரட்டிக் சொல்லும்போது பேராசிட்டமல். இதுதான் பார்த்தோன்னா அட் ப்ரெசென்ட்ல வந்து பார்த்தோன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே, எங்க பிரைவேட் கவர்மெண்ட்னு எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, எந்த டிசீஸ்னு போனாலும் சரி, கம்பல்சரி அடிஷனலா ஒரு பேராசிட்டமலை வச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா உடம்புல வைக்காலாம் வலின்னு போனாலும் சரி பேராசிட்டமல், ஜுரம் அடிக்குதுன்னு போனாலும் சரி பேராசிட்டமல், சளி பிடிச்சின்னு போனாலும் சரி பேராசிட்டமல், காலில் வந்து பார்த்தோன்னா சுள்ளு பூச்சிச்சு அதுவும் பேராசிட்டமல். யோசிப்பான் இவங்களுக்கு வேற மாத்திரையே தெரியல, எதுக்காத்தாலுமே பேராசிட்டமல் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வலி நிவாரணியாகவும் காய்ச்சலை குறைக்கும் மருந்தாகவும் பயன்படுத்த காரணத்தினால் பேராசிட்டமலை வெல்நோன் அஸ் ஆன்டிபயோட்டிக்கா பயன்படுத்துறாங்க. அப்போ ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லும்போது முதலில் பயன்படுத்திய ஆன்டிபயோட்டிக்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் காக்கும் மருந்துகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டிபயோட்டிக் வெல்நோன் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்கா பயன்படுத்துறாங்க. சரியா? பெனிசிலின் அப்படின்ற மருந்தை பயன்படுத்துவாங்க. சரியா? இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அலெக்சாண்டர் பிளமிங் அவர்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ மயக்க மருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கோகோ இலைகளிலிருந்து கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்து வந்து ஆல்பர்ட் நிமானின் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் மயக்க மருந்து கண்டுபிடிச்சாரு. இவர் கண்டுபிடித்து முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணும், வேற என்ன பண்ண முடியாது, எந்த மயக்க மருந்தும் கிடையாது. இப்போதான் பார்த்தீங்கன்னாக்க நிறைய மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் அனஸ்தெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்காங்க. மயக்க மருந்து வியல்னு சொல்லிட்டு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே ஹாஸ்பிட்டல் உருவாக்கி என்ன பண்றாங்க, தனியா பண்றாங்க. அது காரணம் சொல்லும்போது ஆல்பர்ட் நிமானின் கண்டுபிடிச்ச கோகோ இலைகளில் தயாரிக்கப்பட்ட கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டு மருந்தை கொடுத்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 47. போதைத்தன்மை வாய்ந்த வலி நீக்கி, போதைத்தன்மை வாய்ந்த வலி நீக்கிகள் போயிருப்பாங்க. ஆக்சுவலா கோட்டின் கிடையாது, இது நிக்கோட்டின். இது நிக்கோட்டின் அப்படின்னு வந்திருக்கும். சரியா? ஆப்ஷன் பி கோட்டின். நிக்கோட்டின் என்பது சரியான விடை. சரிங்களா? ஆஸ்பிரின் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஆன்டாசிட் பார்த்தாச்சு, பாராசிட்டமால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே ஆன்டிபைரட்டிக் தான். இது ஆன்டிபைரட்டிக், ஆஸ்பிரின் ஒரு ஆன்டிபைரட்டிக். ஆன்டாசிட் அப்படின்னு சொல்லும்போது அமில நீக்கி, இதுக்கு பேரு அமில நீக்கிகள் அப்படின்னு போயிருப்பாங்க. அதாவது நம்ம நல்லா சாப்பிட்டு ஜீரணம் ஆகல பிரச்சனை இருக்கும், புளியா போறோம், நமக்கு வந்து புளியா போறோம். இந்த புளியாப்பத்தை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணுவாங்க, மருந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் பார்த்தோன்னாக்கா ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க, இல்ல மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே பெஸ்ட் ஆன்டாசிட். இதுக்கு பேர் தான் அமில நீக்கிகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 48. நோய் தொற்று நீக்கம் மீண்டும் பயன்படுத்த தேவையில்லாத நெகிழி. நோய் தொற்று நீக்கம் செய்து மீண்டும் பயன்படுத்த தேவையில்லாத நெகிழி அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஆப்ஷன் ஏ பாலிப்ரோபைலின் என்பது சரியான விடை. இது என்னன்னு பார்த்தோன்னா பாலிஎத்திலின் டெரிப்தாலேட் அப்படின்னு சொல்லும்போது இது பெட் அப்படின்னு போயிருப்பாங்க. பாலிஎத்திலின் டெரிப்தாலேட் டி பெட் பாட்டில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாட்டர் கேன்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, வீட்டில் டப்பர் வேறு வாட்டர் கேனு, ஸோ சாப்பாடு எடுத்துட்டு போகிற வகை எல்லாமே இந்த பெட் வகையை சேர்ந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த பாலி வினைல் குளோரைடு அப்படின்னா இந்த பிவிசி பழுப்பு, பாலி வினைல் குளோரைடு பிவிசி பழுப்பு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் பழுப்பாகவும் ஸோ வாட்டர் டேங்க்ல யூஸ் பண்ணுற பழுப்பாகவும் பயன்படுத்த எல்லாமே இந்த பிவிசி பழுப்பு தான் போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 49. தவறான இணையை தேர்ந்தெடு. இப்போ ப்ளீச்சிங் பவுடர்ன்றது என்ன கலர் பார்த்தோன்னா நீலச்சூடர். ப்ளீச்சிங் பவுடர்னா நீலச்சூடர். இது வந்து பார்த்தோன்னா குளோரின் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம யூஸ் பண்ற குளோரின் பவுடர் தான் ப்ளீச்சிங் பவுடர். இது கரெக்ட். சமையல் உப்பு சொல்லும் போது அது என்ன கலர்னா ஆரஞ்சு சோடர். அது இருப்பது வந்து ஆரஞ்சு சோடர். இதுவுமே கரெக்ட். ஸோ இது பார்த்தோன்னா ஸ்ட்ரான்சியம் குளோரைடு சொல்லும் போது சிவப்புன்னு சொல்லும். இதுவுமே கரெக்ட். ஸோ இப்போ வந்து போராக்ஸ் பவுடர் வந்து பார்த்தோன்னா மஞ்சள் கலர் கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தோன்னா தவறானது. இதுதான் தவறானது. இதுவும் பார்த்தா நீலச்சூடு தான் ஏற்படுத்தும். ஸோ அதனால இது தவறானது. இதுதான் ஆன்சர் ரைட் நம்மளுக்கு. அடுத்த கொஸ்டின் போகலாம். நெகிழி உண்ணும் பாக்டீரியா கண்டறியப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது 2016 சுகியான்சிஸ் F201 அப்படின்ற ஒரு F201 இருப்பாங்க, ஒரு நெகிழியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ஒரு முறை மட்டுமே என்ன பண்ண போகுது, நெகிழி யூஸ் பண்ண இருக்குல்ல, அந்த கிளாஸ் மட்டும் ஒரு வாட்டி நம்ம இதை விட்டு மக்க வைக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சார்ந்த அறிவியல் இருப்பாங்க, இதை வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க. சுகியான்சிஸ் F201 அப்படின்றத அந்த பாக்டீரியாவோட பெயர். அடுத்து டேஷ் வேதி மாற்றம் அல்ல. கீழ்கண்டது எது வேதியியல் மாற்றம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அமோனியா நீரில் கரைவது, கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைவது, உலர் பனிக்கட்டி நீரில் கரைவது,
துருவ பனிக்குமிழ்கள் உருகுவது அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ இப்போ வேதியியல் மாற்றம்னா என்ன அது அப்படின்னு தெரியணும். வேதியியல் மாற்றம் அப்படின்னாக்கா ஒரு பொருள் ஒரு இன்னொரு பொருளோட வினை புரிந்து வினை விளை பொருளை புதுசா கொடுக்குது. ஒரு புதிய பொருளை உருவாக்கிச்சுன்னா அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் மாற்றம். இந்த புதிய பொருள் மீண்டும் தன் பழைய நிலையை அடைய முடியல அப்படின்னா அதுக்கு பேர் வேதியியல் மாற்றம் கூறியிருப்பாங்க. ஸோ இப்போ இங்க வேதியியல் மாற்றம்ன்றது அம்மோனியா நீரில் கரைவது. அம்மோனியா கரைஞ்சா என்ன பண்ணலாம், திரும்ப மாத்திக்கலாம். ஸோ இது நீரில் மாற்றம். ஏன்னா இதோட மாறுபடுது, திடப்பொருள் திரவமா மாறுது, அவ்வளவுதான். கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைவது. இது காத்து நீரில் கரையும் போது என்ன மாறுனா இதுவும் பனிக்கட்டியா மாறிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைவது அது வேதியியல் மாற்றம் இல்லை. இது எல்லாமே வேதியியல் மாற்றத்துக்கு உட்பட்டு இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். வலுவான இழை. வலுவான இழை எது? ஸோ பொதுவாக இழை ரெண்டா டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று இயற்கை இழை, இன்னொன்று வந்து செயற்கை இழை. இயற்கை இழை அப்படின்னு கொடுக்கும்போது கம்பளி, ஸோ இந்த தேங்காய் முடி, மனித முடி, அதுக்கப்புறம் இந்த பட்டு, இயற்கை பட்டு, மல்பெரி பட்டு, இது எல்லாமே இயற்கை இழைக்கு எடுத்துக்காட்டு. இப்போ செயற்கை இழை அப்படின்றது தான் வலுவான இழை. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அது வலுவான இழை. அது பார்த்தோன்னா நைலான். சரியா, நைலான் கயிறு கொடுங்க, நைலான் துணி கொடுங்க அப்படின்னு கேட்பான். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அப்ப ரேயான் அப்படின்னாக்கா மரக்கூழை கொண்டு முதலில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட இழை. முதலில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட இழைனா ரேயான். அக்ரலிக் அப்படின்னு கொடுக்கும்போது கம்பளியை போன்ற பண்புகளை பெற்ற செயற்கை இழை. கம்பளியை போன்ற பண்புகளை பெற்ற செயற்கை இழை தான் அக்ரலிக். இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் தயாரிக்க பயன்படுத்துறாங்க. இப்போ பாலியஸ்டர் அப்படின்னு தெரியும். ஸோ பிவிசி, பாலிஸ்டர்னா பாலிஸ்டர் கிளாத் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்து 53 குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியறிஞர். குறியீடுகளை பயன்படுத்திய முதல் அறிஞர்னா ஜான் டால்டன் இஸ் ரைட் ஆன்சர். இவரோட கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஷேப்பு, இந்த மாதிரி ஷேப்பு, ஸோ இந்த மாதிரி ஷேப்பு, இதை நினைப்பாங்க இந்த மாதிரி ஷேப், இதெல்லாம் என்ன பண்ணிப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க. அப்புறம் இதுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ஷேப், இதெல்லாம் உருவாக்குறது யாருன்னு பார்க்கும்போது ஜான் டால்டன் அவர்கள் முதலில் தனிமங்களை குறிப்பதற்கு படங்களை கொண்டு வகைப்படுத்தினார். படங்களை கொண்டு வகைப்படுத்தியவர் ஜான் டால்டன் அவர்கள். அதனை தொடர்ந்து வந்த ஜான் ஜோக்கப் வெஸ்லியஸ் தான் ஆங்கில குறியீடை உருவாக்கி இருப்பாரு. எங்க கொஸ்டின் வந்து முதல் முறையில் தான் கேட்டுறாங்க. முதல் வேதியியல் அறிஞர்னா ஜான் டால்டன் இஸ் ரைட் ஆன்சர். இப்ப நியூலாண்ட் அப்படின்னு சொல்லும் போது எண்ம விதியுடன் தொடர்புடையது. நியூலாண்ட் அப்படின்னா எண்ம விதி. இவர் என்ன பண்ணிருப்பா, தனிமத்தை அடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சரிகமா பதனிசா, சரிகம பதனிசான்ற மாதிரி சா கடைசி எத்து சா, சா ரி க ம ப த நீ சா. ஸோ ஃபர்ஸ்ட் எத்து சா, கடைசி எத்து சா அப்படி இருந்தா உலக இந்த இசைகள்லாம் சமமா இருக்கும். அதே மாதிரி முதல் தனிமமும் எட்டாவது தனிமம் ஒரே மாதிரி இருந்தா உள்ள தனிமங்கள்லாம் ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூலாண்ட். எண்ம விதியின் தொடர்புடையவர். மென்ட்லீஃப் அப்படின்னு சொல்லும் போது இவர் தான் என்ன பண்ணிப்பாரு, நவீன ஆவர்த்தன அட்டவணையின் தந்தை இவர் தான். ஸோ என்ன பண்ணிப்பாரு, 18 தொகுதிகளாகவும் 7 தொடர்களாகவும் தனிம சாட்டின முதல் அடிக்கி கம்ப்ளீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மென்ட்லீஃப் அவர்கள் தான். ஸோ தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர்கள் இவர். வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தான் ராபர்ட் பாயில் அவர்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 54 வெப்பத்தால் இறுகும் நெகிழிக்கு எடுத்துக்காட்டு தருக. வெப்பத்தால் இறுகும் நெகிழி. சரியா, கொஸ்டின் நல்லா பார்க்கணும். இங்க உருகும் நெகிழியா அல்லது இறுகும் நெகிழியான்னு பார்க்கணும். இப்ப உருகும் நெகிழி அப்படின்னு கேட்டுதான் நம்ம இருக்கலாம் பாலியஸ்டர். உருகும் நெகிழினா பாலியஸ்டர் நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இறுகும் நெகிழின்னு கேட்கறதால பேக் லைட் இதுதான் பார்த்தோன்னா வெப்ப விட்டு அப்படி சுருங்கி பிடிச்சிக்கும், ரைட்டா பிடிச்சிக்கும். ஸோ இறுகி போயிடும், அது பேக் லைட் அப்படின்னு போயிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 55 கந்தக அமிலம் அணுக்கட்டின். கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண் கேட்கறாங்க. ஸோ கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு பார்த்தீங்கன்னா 7. கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண் 7. கார்பன் இணைதிறன் 4. ஸோ போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். 56 தீயணைக்கும் துணிகளில் பயன்படும் நெகிழி வகை. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபயர் சர்வீஸ்ல வேலை செய்வாங்க. அவங்க போட்டு ஒரு துணியெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ வந்து பார்த்தோன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகுது. அப்போ என்ன துணி யூஸ் பண்ண பார்த்தோன்னா அதுக்கு பேர் வந்து மெலமைன் அப்படின்ற ஒரு பிளாஸ்டிக் வகை. மெலமைன் என்ற ஒரு பிளாஸ்டிக் வகை தான் பயன்படுத்தும். அதுதான் என்ன பண்ணுது, தீயணைக்கும் துணிகளில் பயன்படுத்தக்கூடியது. இப்போ வந்து தீ என்ன பண்ணுவாங்க, ஒரு துணி போட்டு டக்குன்னு மூடி ஆஃப் பண்ணுவாங்க. ஜென்ரலா கம்பளி யூஸ் பண்ணுவாங்க. கம்பளி இந்த கோணி பையில யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா சீக்கிரம் என்ன பண்ணது பத்தாது, அதனால யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெலமை என்ற ஒரு நெகிழி வரை பயன்படுத்தப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 57 பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படுவது டேஷ் ஆகும். ஸோ இங்க பேரண்டம் அப்படின்னு கொஸ்டின் வந்தாவே நோ டவுட் எதுவுமே யோசிக்க தேவையில்ல, கண் மட்டும் என்ன பண்ணலாம், ஹைட்ரஜனை சூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அண்டம் அல்லது பேரண்டம் கேட்டா ஹைட்ரஜன் என்பது சரியான விடை. வளி மண்டலம் அப்படின்னு கேட்டா நைட்ரஜன் இஸ் ரைட் ஆன்சர். இப்போ லேசான தனிமம்னா ஹைட்ரஜன் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இதுதான் முதல் தனிமம். ஸோ ஹைட்ரஜன். அடுத்து பார்த்தோன்னா ஹீலியம் ரெண்டாவது தனிமம், அது வந்து பார்த்தோன்னா லேசான தனிமங்கள் தான். கார்பன் சொல்லும்போது மனித நிறையில். ஸோ இப்போ நான் இருக்கேனாக்க என்னுடைய மொத்த வெயிட்ல 18% என்ன வரும்னு பார்த்தோன்னாக்கா கார்பன் காணப்படுறது. தெரிந்தோ தெரியாமலோ தாவரங்கள், விலங்குகள், கார்பன் மொத்த
தாது பொருட்கள் எல்லாத்துலயும் என்ன பண்ணுது, கார்பன் வந்து அதிகமாகவே காணப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 58. அலைபேசி தயாரிப்பில் பயன்படும் தனிமம் எது? அலைபேசி தயாரிப்பில் பயன்படும் தனிமம் எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ காலியம் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ காலியம் என்பது சரியான விடை. ஸோ கொஸ்டின் நல்லா பார்க்கணும். இங்க தயாரிப்பில்னு கேட்டுக்கிறாங்களா இல்ல அந்த போர்டுல யூஸ் பண்ற ஏடிஎம் கார்டு மெமரி கார்டு கேட்கறாங்க, அந்த மாதிரி கேட்டானாக்க சிலிக்கான் என்பது சரியான விடை. தயாரிப்பில் கேட்கும்போது காலியம் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 59. பாலி உல் என்பது பாலி உல். ஸோ இங்க உல் அப்படின்னு கொடுத்தாங்க உள்ளன் கிளாத். உள்ளன் கிளாத் நம்ம எதை சொல்லுவோம், நம்ம உள்ளன் எதை சொல்லியிருப்பாங்க, ஸோ கம்பளி. கம்பளி தான் உள்ளன் கிளாத் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பாலியஸ்டர் கம்பளி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ பாலியஸ்டர் மற்றும் கம்பளி தான் இருப்பாங்க உள்ளன் கிளாத் அப்படின்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 60. ஷ்ராடிங்கர் அணுக்கொள்கை எலக்ட்ரான்கள் கட்டமைப்பு மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது ஷ்ராடிங்கர் அணுக்கொள்கை எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1926 என்பது சரியான விடை. சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 30 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் தான். மேக்ஸிமம் மேஜர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஜியாகிரபி ரெண்டு தான் இடம்பெற்றிருக்கும். இந்த கேள்விகள் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ற கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஒரு கொஸ்டின் இல்லாமல் இருக்கிற ஆப்ஷனுமே உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. நீங்கள் எங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சுன்னா இந்த வீடியோ என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுவே எங்களுக்கு போதுமானது. ஸோ வாய்ப்புகள் வர வரைக்கும் காத்திருக்காத, வாய்ப்புகளை நீயே உருவாக்கு. அதுதான் பார்த்தோன்னா ஒரு சிறந்த வெற்றியாளனுக்கு வந்து பார்த்தோன்னா சமர்ப்பணமாக கொடுத்துக்கிட்டு ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு கண்டென்ட்ல இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். பயணிப்பும் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.